நீதிமன்றங்களில் 20 போக்சோ நீதிமன்றங்கள் எந்த வழிகாட்டி நெறிமுறையுமே பின்பற்றவில்லை. செங்கல்பட்டு அருகிலே ஒரு போக்சோ நீதிமன்றத்திலே ஒரு நிருபர் அதை எழுதி இருக்கிறார் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையிலே. அதை படித்த போது எனது குலை நடுங்கியது. 8 மா பாதகர்கள் அந்த சிசுவை, அந்த பூவை நசுக்கிய 8 பாவிகள் அந்த பெஞ்சில் அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அருகிலேயே பல மணி நேரம் அதே குழந்தையும் அமர வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த குழந்தையினுடைய மனநிலை யோசித்து பாருங்கள். செங்கல்பட்டை தாண்டி ஒரு வாடகை வீட்டில் போக்சோ நீதிமன்றம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. வரவேற்பு அறையில் நீதி பரிபாலனம் செய்கிறார் நீதிபதி. சமையல் அறையில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். இப்படி ஒரு அலட்சியமாக விளம்பரத்தை மட்டுமே நம்பி சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு தேசத்தில் பெண்களின் பாதுகாப்பை குறித்து சிந்தித்து பாருங்கள். இந்த இருண்ட இரவுகள் முடிய வேண்டும், அவை இனிய பகலாய் விடிய வேண்டும், ஒரு புதிய தமிழகம் பிறக்க வேண்டும். அதற்கு வெற்றி தலைவர் தான் 2026 முதலமைச்சராக வர வேண்டும். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய தோழர் சண்முகம் ஐயா ஒரு மேடையில் பேசுகிறார். அந்த காணொலியை தம்பிகள் அனுப்பி வைத்தார்கள். அவர் சொல்கிறார், ஒரு 3 வயது குழந்தை, ஒரு 3 வயது சிசு வந்து சொல்கிறது, தாத்தா நீ விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போடணும். ஒரு குழந்தை வீட்டில் பரப்புரையை தொடங்கிவிட்டது. இதைத்தான் என் தலைவர் சொன்னார், வீட்டுக்கு வீடு விஜய். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்களினுடைய மனைவி மதிப்பிற்குரிய தோழர் ஜான்சி ராணி மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். கூட்டணி கட்சி தலைவரினுடைய மனைவி அவரை அடித்து காயப்பட்டு, அவருடைய உடல் காயப்பட்டு பொது மருத்துவமனையில் போய் அவங்கள வச்சு சிகிச்சை கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. இதுதான் பெண்களுக்கு, பெண் தலைவர்கள் இருக்கக்கூடிய பாதுகாப்பினுடைய சூழல். உழைக்கும் மக்களே, உங்கள் ரத்தத்தை வேர்வாக சிந்தி கொண்டிருக்கக்கூடிய பாட்டாளி கூட்டமே, உழைக்கும் மக்களினுடைய புதுவுடைமை தலைவர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத இந்த தமிழ்நாட்டு சூழலில் உங்களினுடைய பாதுகாப்பை குறித்து சிந்தித்து பாருங்கள். ஆக சிறுபான்மை மக்களுக்கும் சிறிதும் பாதுகாப்பு இல்லை. பெண்களின் பாதுகாப்பில் குறைபாடு இருக்கிறது. குட்டி குழந்தைகளை கூட பாதுகாக்க முடியவில்லை. இவ்வளவு கடினமான சூழலுக்கு நடுவே தமிழக வெற்றி கழகம் களம் புகுந்தது. அண்ணா பல்கலைக்கழகத்திலே கண்ணறைய கல்வி கனவுகளோடு ஐயோ என் சகோதரி வந்தாலே, இரவு உணவு முடித்து விட்டு விடுதிக்கு திரும்புகின்ற வழியிலே ஒரு பிரியாணி கடைக்காரர், திமுகவோடு நட்பு பாராட்டக்கூடிய ஒரு பிரியாணி கடைக்காரர், ஒரு மாண்புமிகு அமைச்சருக்கு தனது வீட்டில் வைத்து உணவு பரிமாறக்கூடிய ஒரு திமுக பிரியாணி கடைக்காரன் அந்த குழந்தையை, எனது சகோதரி, எனது தங்கையை சொல்லனா கொடுமைக்கு ஆளாக்கினானே, அந்த குழந்தையை, அந்த ஒரு சம்பவத்தை அதை பார்த்து நெஞ்சுடைந்து தன் கைப்பட கடிதம் எழுதினார் வெற்றி தலைவர். சகோதரிகளே கண் கலகாதீர்கள், சிங்க பெண்களே, அண்ணன் நான் இருக்கிறேன், வெளியே வர தயங்காதீர்கள் என்று கைப்பட கடிதம் எழுதினார் என்னுடைய வெற்றி தலைவர். அந்த கடிதங்களை என்னுடைய மாவட்ட நிர்வாகக்கூடிய மகளிர் அணி தோழர்கள், கல்லூரி வாசல்கள், பள்ளிக்கூட வாசல்கள், அங்கும் இங்குமாக 4 பேர், 4 சிங்கப்பெண்கள், வெற்றி கழகத்தின் 4 தோழிகள் நின்று காகிதத்தை கொடுக்கிறார்கள். கைது. உலகத்துல ஆயுதத்தை பார்த்து பயந்த சர்க்காரை பார்த்திருக்க, ஒரு காகிதத்தை பார்த்து பயந்த சர்க்காரை இங்க தான் பாக்குறேன். ஒரு காகிதத்தை கொடுக்க முடியாது. ஆனா எங்க பார்த்தாலும் விளம்பரம், துண்டு பிரசுரம், சுவரொட்டி, பிளக்ஸ் பேனர். அவர்களுக்கு மட்டும் தனி சட்டமா? அவர்களுக்கு மட்டும் தனி அனுமதியா? நீங்கள் ஆடுகிற ஆட்டமெல்லாம் இன்னும் 60 நாட்களுக்கு மட்டும்தான். வீட்டுக்கு வீடு விஜய் அண்ணனாக, தம்பியாக, அப்பாவாக, அம்மாவாக, குட்டி குழந்தையாக இருக்கிறார், வாக்காளராக இருக்கிறார். தேர்தல் நாளன்று வீட்டில் இருந்து மட்டுமல்ல, வெளிநாட்டில் இருந்து விமானமாக வந்து இறங்கி வாக்குகளை விசில் சின்னத்தில் கொட்டுவார்கள். என் தலைவன் சொன்ன சொல் அன்று நடக்கும். நீதி வெல்லும், நீதி வெல்லும். 2026 தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தொடங்கி அன்று காலை 10 மணி அளவில் தமிழக வெற்றி கழகம் மாபெரும் பெரும்பான்மையில் ஆட்சி பிடித்தது. மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் காலம் தந்த பொன்னான வாய்ப்பு. ஒரு சாதாரண குடும்பத்தில் எளிய விட்டு ஏழை விட்டு பிள்ளையாக பிறந்த அந்த ராஜ்மோகனுக்கு காலம் தந்த பொன்னான வாய்ப்பு. மேடைகளை என்னிடம் கொடுப்பார்கள், மேடை ஏறி பார்ப்பேன். மேலிருந்து கீழே பார்த்தால் ஆண்களும் பெண்களும் நிறைந்திருப்பார்கள். நிறைந்திருக்கிற கூட்டத்தில் முகமெல்லாம் மகிழ்ச்சி, எழுச்சி.
இந்த பக்கம் என்னுடைய பொதுச் செயலாளர் என்னை ஆளாக்கி அழகு பார்க்கிற ஆண் தாய் அன்பு அண்ணன் ஆனந்த் அவர்கள் காலை